வெளிநாட்டுலாம் லண்டன்ல தூங்குறதுக்கு முன்னாடி சம்சார வீட்டுக்கார்ட்ட சொல்லுமா, டார்லிங் ஸ்வீட் ட்ரீம்ஸ். அமெரிக்காவில் டார்லிங் குட் நைட். ஜப்பான்ல ஜிம்பா ஹூஜு. ஆமா. சைனாவில் நம்ம ஊர்ல தூங்குறதுக்கு முன்னாடி சம்சார வீட்டுக்கார்ட்ட சொல்றது, கதை மூட்டினாட எருமாட்டு போல கதை மூட்டிட்டு வாடா, எங்க மலைப்பாம்பு வந்து மல்லாக்கப்படுத்திருக்கா. இவ்வளவு அழகான வாசத்தை கேட்டு தூங்குறான். எப்படி இருக்காங்க போல. மலைப்பாம்பு மல்லாக்கப்படுத்து பார்த்ததே. அதே மாதிரி வாயை வட்டிக்கு வாங்கி பேசுறாள் இருக்கான் நிறைய. அதே போல ஒரு சாமியார் போனார் ஒரு வீட்டுக்கு. அம்மா கொஞ்சம் நீராகாரம் கொடுமா. இந்தாங்க சுவாமி. குழந்தையெல்லாம் நல்லா இருக்காமா? குழந்தை இல்ல சாமி, 8 வருஷம். மகளே குழந்தை இல்லையா? உனக்கான ரோம் நகரம் சென்று ஒரு மெழுகுவர்த்தி ஒன்று பொருத்தி வைக்கிறேன். நல்லது சுவாமி. முடிஞ்சு 8 வருஷம் கழிச்சு அவர் அதே பக்கம் வரும்போது அதே வீடு. அம்மா கொஞ்சம் நீராகாரம் கொடுமா. குழந்தையெல்லாம் எப்படிமா? ஏன் சாமி நீங்க என்ன நேரம் மெழுகுவர்த்தி எடுத்த போனீங்களோ வருஷம் 2 குழந்தை. அப்படியா? உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா? அவர் அந்த மெழுகுவர்த்தி அமர்த்த ரோம் போயிருக்காருங்க. சில இடத்துல அப்படி நடக்கும். ஜூவுக்கு போ மிருக சிலை போன சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே வந்தவன் அங்க ஒரு சிங்க குகை. ஐயா சிங்கத்தை பார்க்கணும், பார்த்துட்டு போலாம்னு ஆசைப்படுறேன். இல்ல அது இன்னைக்கு கொஞ்சம் பெண் சிங்கத்தோட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் நடந்து அதுக்குவே ஐயா 2 ஃபர்ஸ்ட் நைட் நடத்தி எங்கள் தானே தலைவன். ஐயா 2 கல்லம் மிட்டாய் போட்டா வருமா? ஓம் ஃபர்ஸ்ட் நைட் 2 கல்லம் மிட்டாய் போட்டான்னு வெளியே வச்சு ஐயா ஐயா. ஆனா சிங்கத்துக்கு கல்ல மிட்டாய் போட்டு நீங்க மட்டும். சில சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆவேன், பெரிய விஷயத்துக்கு அசால்ட்டா எடுத்துக்குவேன். பாத்தீங்களா? சின்னதா ஒரே ரிங்ல எடுப்பேன். அப்படியே என்னது என்னது பச விட்டுட்டானா? ஏன்னா நீ ஜென்மத்துக்கு அந்த பசே வராதா? இது ஒரு டைப். சிலர் 45 ரிங் அடிக்க எடுக்க மாட்டான். உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதான் எடுத்து. ஹலோ. பெரியப்பா செத்துட்டாரா? பெரியப்பனா சாத்தேன் செய்வார். நம்ம ஊர்ல கிழவிகள்லாம் வயசான கிழவிகளுக்கு இந்த போனை எப்படி எடுத்து அட்டன் பண்ணி பேசுறதுன்னு தெரியாது. ஊர்ல எல்லாம் திருவிழா போகும்போது அந்த கிழவிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க, யாராவது இந்த போன்ல வந்து சவுண்ட் வந்துச்சுன்னா நாங்கெல்லாம் திருவிழாவுக்கு போயிருக்கோம், நாளைக்கு வந்துரும் சொல்லணும். அதை எடுத்து பேசுறோம்ல. இப்ப அந்த வீட்டுக்கு போன் வருதுன்னு வச்சுக்கேன், பெரிய ரிங்கா இருக்கு, பெரிய போன். அதனால கிளவி ஆறு இல்லையே, எல்லாம் வெளியே போய்க்குது. மருமப்புல நாளைக்கு தான் வர்றேன். போன் அந்த மாதிரிலாம் இருக்குன்றது சொல்ல வரேன். பட் அதுக்கு ஏன் ஜோக்கே பரவாயில்ல மச்சான். என்ன சார், எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு பாட்டி இருப்பாங்க. நான் எடுத்த உடனே கிராமத்துல இருந்தேன், எடுத்த உடனே விட்டு வெளியே வந்துட மாட்டேன். அது திண்ணையில உட்கார்ந்துருக்கான்னு ஜன்னல் வழியா பார்த்துட்டு தான் வருவேன். ஒத்த வார்த்தை சொல்லுவோம், குடும்பமே குப்பரை கொழுந்துரும். ரொம்ப பேசாது. நான் முத்து வெள்ள சட்டை போட்டு போற வழியே 3 கிழிஞ்சு முச்சந்தில் எடுப்பேன். ஒரே வார்த்தை தான், ரொம்ப எல்லாம் பேசாது. இப்படி கண்ணு வைக்கிறதே கண் திருஷ்டிக்கா நான் சூடத்தை பொத்தி வாசல் வச்சு எரியிற பார்த்து சொல்லுது, அவன் வீட்டுல எப்படி எரிவாரு சூடம் கல 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 கலன்னு அப்படி அமைச்சிட்டு படுத்து கண் திருஷ்டி சூட வச்சு அதவே கண்ணு வைக்குது. நீங்க நல்ல சுவாரஸ்யமா பேசினா பாட்டிகிட்ட பேசி பாருங்களேன். என்ன பாட்டி தாத்தா பத்தி சொல்லு. ஆமா உங்க தோத்த அவன் மூஞ்சி முகரையும் வெத்தலை வாக்கு போட்டு விளங்காம அவன் முகத்திலே முழிக்க மாட்டேனே. எத்தனை குழந்தை பாட்டி? எங்களுக்கு 13 குழந்தை. நோ ஆடியோ, ஒன்லி வீடியோ தான். காட்டுவாசி எல்லாம் உள்ள இருக்காங்க. திருத்தரக்கா ஒரு சாமியார் போனோம். பூரா வந்துட்டு அமைதி அமைதி அமைதி. சாமி எதுக்காக வந்திருக்கீங்க? உங்களை திருத்தலாம்னு வந்திருக்கீங்க. நல்லது நல்லது. போன வாரம் ஒரு சாமியார் வந்தாரு. இவரு எப்படி இருந்தார்? நல்ல ருசியா இருந்தார். அவர் அடிச்சு சாப்பிட்டுருக்காங்க. அதே போல ஒருத்தனை 30 தடவை சுட்டாங்க, மேல குண்டு படவே இல்லை. ஏன்னா பேரே சுடல. இன்னும் பாருங்களா, மூல பேர் வைக்கிற அப்ப இருந்து மாத்தி மாத்தி வச்சிருப்போம். குரல் அரசி ஒரு பேரு. போய் உட்காந்தா அந்த அம்மா, வாங்க தம்பி எப்போ வந்தீங்க, சாப்பிட்டு போக வேண்டிய உன் வீட்டுல சாப்பிட்டா நாங்க போயிருவோம். அவர் வீட்டுக்காரு குரல் அரசன். என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? மொத்தமா 4 இடத்துல சாப்பிட்டுட்டு பொறுமையா போனா தான் நம்மளுக்கு ஒரு மரியாதை. உன் வீட்டுல இருக்க எங்களுக்கு மரியாதை இல்லையாடா? அப்படி சில ஊர்ல வித்தியாசமா வச்சிருப்பான். வாயை திறக்க மாட்டான், பர்ஸை திறக்க மாட்டான், அவனுக்கு துறப்பாண்டி.